அதெல்லாம் அமையாது. நீங்க ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்க என்ன ஏன் கூரை வீடு இல்லையா? உங்க வீடு கூரையை பிரிக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரன். அவர் ஓட்டை இவர் பிரிப்பாரு, இவர் ஓட்டை அவர் பிரிப்பாரு. நீ அவ்வளவு பலகீனமா இருக்கியா? உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பலகீனமா இருக்கீங்களா? அவ்வளவு வலுவிழந்து இருக்கீங்களா? அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? மதுக்கடையை மூடணுங்கிறீங்க. யாரோட சேர்ந்து மூடலாம்? மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில. இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது. என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க. நான் அது எங்க விருப்பம். நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான். எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். அடுத்தவருடைய கால்களையோ தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை. ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போக ஒழிய என் கனவை சுமந்து போகாது. அதனால அதை விட்டுருங்க, வேற ஏதாவது கேளுங்க. $39,000 கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு. அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்ல நடந்திருக்குங்கிறீங்களா? அப்படியா? அப்படியா? சரி ஐயா, துரைமுருகன் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சபாஸ் அப்படிதான் சொல்லணும். வேற ஏதாவது சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒரு கட்சி, அவங்க ஒரு கட்சி, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, பல மாநிலங்கள்ல அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி. அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அதுல போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க புதிய தலைவரா ஏற்றுக்கிறதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அது அவங்க கட்சி கருத்து, நிலைப்பாடு. அதுல போய் நம்ம தலையிட முடியாது.